வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சிருந்தாலுமே சசிகலா சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு ஒரு கட்சி பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை நோக்கியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா சசிகலா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் அதிகம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கவுண்டர் சமுதாயத்தங்க அதிக பேர் இருக்காங்க. சசிகலா இந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அகேன்ஸ்டாக இப்படி சொன்னால் அப்போ இது பூமரேங் மாதிரி சசிகலாவே அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறிப்பிட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் சசிகலாட்டே கட்சி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சசிகலா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதே சமூகத்தை சேர்ந்தவங்க டிடி தினகரன், ஓபிஎஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டோட்டி ராமச்சந்திரன். ஸோ அதே ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா முன்னிறுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஜாதி கட்சியாகவே பார்த்திங்கன்னா அதிமுக மாற்றிட்டாங்க. ஆனால் பொன்னையன் போன்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா கட்சியில் இல்லை, ஸோ துரோகி, அம்மாவை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு முக்கியமான காரணம் சசிகலா தான், வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் சொன்னாலுமே அன்னைக்கு சின்னமாக சொன்னது பொன்னையனும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இந்த கோஷ்டி பூசல், ஜாதி பூசல், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இதை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவார், நாங்கள் எல்லா மதத்துக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் ஹுசேனுக்கு பார்த்திங்கன்னா அவைத்தலைவர் கொடுத்துருக்கோம். ஸோ பல்வேறு பதவிகளை பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஸோ சசிகலா எடுத்துகிற அடுத்த அஸ்திரமே பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு விஷயம்தான். ஆனால் சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை பார்த்திங்கன்னா அதிமுக மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூவ் எடுத்தாங்கன்னா அது உண்மையாக கூட இருந்தாலும் இந்த மூவ் எடுத்தாங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கே ஒரு வினையாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பண்டோட்டி ராமச்சந்திரனை ஆலோசனையை போட்டிருக்காரு. அவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கலை தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா முன்னிறுத்த மாட்டாங்க. இனிமேல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு விஷயத்தை பார்த்திங்கன்னா பட்டி தொட்டிலாம் பரவி விட்டு எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணுறது தான் அவங்களோட ஒரு எண்ணமாகவே இருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா டெல்லியோட ஆதரவு இப்போ சுமூகமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இறங்கியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலையும் 24 பார்த்திங்கன்னா டெல்லியோட ஆதிக்கம் நிறைய இருந்தனால தான் பார்த்திங்கன்னா சசிகலா அமைதியாக இருந்தாங்க. இப்போ அதிமுக தோல்விக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் தைரியமாக களமிறங்குவாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.